தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2026 வருடத்திற்குண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது விசுவாவசு வருடம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான பங்குனி உத்தர நன்னாள்ல இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. அப்படிப்பட்ட இந்த ஏப்ரல் மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் குரு பகவானோட வீடான மீனராசியில இருக்கார். 14ஆம் தேதி மேசராசிக்கு போய் சூரிய பகவான் உச்சமடைய போறார். அது மாதிரி செவ்வாய் மீனராசியில சூரியனோட சேர்ந்திருக்கார். புதன் கும்பராசியில ராகுவோட சேர்ந்திருக்கார். 6ஆம் தேதி மீனராசிக்கும் 23ஆம் தேதி மேசராசிக்கும் போறாரு. சுக்கிரன் மேசராசியில இருக்கார். 20ஆம் தேதி ரிஷபராசிக்கு போக போறார். குரு பகவான் மிதுன ராசியில வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இப்பதான் பலமா உட்கார்ந்துருக்கார். சனி பகவான் மீன ராசியில இருக்கார். ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்திற்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த ராசி அமைப்புகள், கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்களோட மாற்றம், கிரகங்களோட கூட்டணி, கிரகங்களோட பரிவர்த்தனை, ஆட்சி, உச்சம், இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம ராசிக்கு இந்த மாசத்துலயாவது ஏதாவது நல்லது நடக்குமா, ஏதாவது கடன் அடைக்கலாமா, ஏதாவது வீடு கட்டலாமா, வேலை கிடைக்குமா, கல்யாணம் பண்ணலாமா, இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய உங்களுக்கு துல்லியமா கணிச்சு சொல்றேன். வீடியோக்குள்ள போலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது லாப வீட்டுல சனி, தன வீட்டுல பலம் அடைஞ்சிருக்கிற குரு, ரெண்டு கிரகமுமே கொடுக்கிற இடத்துல இருக்கு. அப்படிங்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நேரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா நல்லா தானே இருக்கு ரெண்டு கிரகமும், ஏன் நமக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வருது. 10 நாளைக்கு நல்லா இருக்கும், 10 நாளைக்கு பிரச்சனை வந்துருது. 5 நாளைக்கு நல்லா இருக்கும், 5 நாளைக்கு பிரச்சனை வந்துருது. மாசத்துல 5 நாள் இப்படிதான் இருக்கு. சாயம் ஏறினா முளம் சருகுது. அப்ப என்னத்த போ, நமக்கு மட்டும் நேரம் சரியில்லையா, இல்ல ரிஷபத்துக்கு எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கா? ஆனா ஜோசியக்காரங்க எல்லாம் கேட்டா எல்லாம் நல்லாதான் இருக்குங்கிறாங்க. ஆனா நமக்கு ஒன்றும் நல்லா இருக்க மாதிரியே தெரியலையே. லாபத்துல சனிங்கிறாங்க, தனத்துல குருங்கிறாங்க. இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கும் போதே நம்ம பொழப்பு இப்படி இருக்கு. அப்ப இது கெட்டு போயிட்டா இன்னும் என்னமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஏனால் நடக்குது, நல்லா தானே இருக்குமே, அப்புறமும் ஏன் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்காங்க. இந்த பகை கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்னோட ஒண்ணு லாப வீட்டுல சேரக்கூடாது. சேர்ந்தா என்ன நடக்கும் ஜோசியர அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாப வீட்டுல இந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது மத்தவங்களை நம்பி ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் இந்த மாசத்துல யாரையும் நம்பி எந்த விஷயத்திலையும் மூக்க நுழைக்காதீங்க. நம்மளால முடிஞ்சா 10 ரூபா எடுப்போம், நம்மளால முடிஞ்சா 10 ரூபா செலவு பண்ணுவோம். நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போறோம் வரோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு லீவு தேவைப்படுது போகுது, நம்ம வேலையை இன்னொருத்தட்ட ஒப்படைச்சிட்டு போவோம். இதெல்லாம் வச்சுக்க கூடாது. நாளான்னைக்கு 2 நாள் லீவு கழிச்சு பார்த்துக்கிட்டாலும் சரி அப்படின்னு அந்த வேலையை கிடப்புல போட்டு போனாலும் போலாமே ஒழிய, இன்னொருத்தங்களை நம்பி விட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கணும். மேல் மட்டத்துல நம்ம தான் பதில் சொல்லணும். அதனால யாருக்கிட்டையும் உங்க பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. அது மாதிரி பண விஷயத்துல அர்ஜென்டா ஒரு 50,000 வேணும், 20,000 வேணும், ஒருத்தட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர் உங்களுக்கு தரேன் இருப்பாரு. கடைசி வரைக்கும் அந்த நபரை நம்பிட்டு இருந்தீங்கன்னா நடுத்தருவில் தான் நிக்கணும். அதனால கடைசி நேரத்துல கை விட்டுருவாங்க. அப்ப பண தேவைகளுக்கு, அர்ஜென்ட்டுக்கு, எல்லா அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னா 1க்கு 4 இடத்துல கேட்டு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 2 இடத்துல வந்தா கூட இல்லைங்க கிடைச்சிருச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தவிர்த்துட்டு போயிடலாம். ஒருத்தரையே நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்துரும். அதே மாதிரி உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட உங்களோட முன்னேற்றத்தை பத்தி பேசக்கூடாது. அதே மாதிரி மேனேஜரை பார்த்தேன், இது செய்யறேங்கிறாரு, இது செய்யறேங்கிறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அது மாதிரி தொழில் செய்றீங்களா, என்ன 10 ரூபா வருது, என்ன 10 ரூபா நட்டம், நம்மளோட லாபத்தையும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்மளோட நட்டத்தையே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதாவது ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு மாசமா இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் மாச தொடக்கத்துல விரைய வீட்டுல இருக்கார். மேச ராசியில அவர் இருக்காரு. அதே மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி அப்படிங்கிறதால 6க்கு அதிபதி 12க்கு வராருங்கிறது இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கடன் அடைக்கலாம். ஒரு கடன் இருக்கு, பெரிய கடன், அரிய கடன் இருக்கு, பரவாயில்ல ஏதோ அதை அடைச்சிட்டேன், மற்ற கடனை கூட அப்புறம் பாத்துக்கலாம், ஒரே ஒரு கடன் தான் ரொம்ப டார்ச்சல், அதை அடைச்சிட்டோம்டா சாமி, நிம்மதியா தூங்கலாம்
ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே இந்த பெரிய பிரச்சனைக்குரிய கடனை அடைச்சிருவீங்க. இந்த மாதிரி கடமையில இருந்த தொய்வு அப்படிங்கறதெல்லாம் நீங்கிரும். இந்த மாதிரி வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்கு என்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் தேடி தேடி பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும். ஆனா செலவு வரும். 10 ரூபா பணத்தை கொண்டு வீட்டுல நம்ம வைக்கவே முடியாது நிம்மதியா. இன்னைக்கு ஒரு 500 ரூபா சம்பாரிச்சேன்டா, செலவு போக ஒரு 400 ரூபா மிச்சம் இருக்குடா அப்படின்னு கொண்டு பீரோல வச்சு பூட்ட முடியாது. எடுத்துட்டு போகும்போதே நமக்கு 400 ரூபாய்க்கு செலவுங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால கொஞ்சம் நாம கவனமா இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. 10 ரூபா பணத்தை மிச்சப்படுத்த முடியாது. சரி, வேற என்ன நல்ல அமைப்பு எதுவும் இல்லையா ஜோசியரை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்த மாசத்துல 6ஆம் தேதி மீனராசிக்கு புதன் வரார். லாப வீட்டுக்கு புதன் வரார். யாரு? 2க்கும் 5க்கும் அதிபதியானவர் நீசமடைஞ்சாலும் கூட லாப வீட்டுக்கு வரார். அப்ப 10 ரூபா பண தட்டுப்பாடு நமக்கு இருந்தாலும் கூட கடைசி நேரத்துல காசு வந்துடும். எந்த ஒரு வேலையும் காசை வச்சுக்கிட்டு தொடங்கணும்னு அவசியம் இல்லை. தொடங்குங்க, பணம் தானா வரும். அது மாதிரி பாதியில நின்ன வேலை, ஒரு வீடு கட்டினேன் பாதியில நிக்குது, ஒரு வண்டி வாங்கணும்னு பார்த்தேன் காசு கொஞ்சம் பத்துல இழுத்துட்டு கிடக்கு, இந்த மாதிரி பாதியில நின்ன வேலை அப்படிங்கறதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வேகம் எடுக்கும். மாதிரி பிள்ளைகளோட படிப்புக்கு, பிள்ளைகளோட கல்விக்கு, இதுக்காக ஏதாவது ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, போது வருது, ஒரு வெளிநாட்டுல ஒரு நண்பன் ஒருத்தன் இருக்கான், கேட்கலாம் போலாம் அவலான் இருக்கேன்னா கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி ராகு இந்த மாசம் கொஞ்சம் வலுவா 10வது வீட்டுல இருக்கார். அப்ப தொழில் அப்படிங்கிறது உங்க தொழிலை நீங்க தான் பாத்துக்கணும். ஒரு 10 நாள் கடையை லீவ் விட்டுட்டு எங்கேயாவது வெளில போலான்னு இருக்கேன், ஒரு கொடைக்கானலுக்கு போறேன், ஒரு ஊட்டிக்கு போறேன், ஒரு டூர் ஃபேமிலியோட போயிட்டு வரேன், பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுருக்கேன், இல்ல எலெக்ஷன் வருது ஒரு 2 நாளைக்கு லீவ் விடுறேன், இந்த வேலை வச்சு விடாது. என்ன செய்றீங்களோ அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 4 நாள் கடையை லீவ் விட்டு போனீங்கன்னா 5வது நாள் பழைய கஸ்டமர் பூரா போடுவான், வேலைக்கு இருக்கிறவன் வேலையை விட்டு போடுவான். அதனால எந்த சூழல்லையும் சொந்த தொழில்ல எந்த விதமான சமரசமும் பண்ணிய கூடாது. வேலை தொழில் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கணும். ஒரு நல்ல செய்தி என்ன உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிருக்கார். ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. மிதுன ராசியில குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அப்ப குரு உங்களோட இழப்புகள் எல்லாத்தையும் ஈடு செய்வாரு. கடந்த காலகட்டத்துல ஏதாவது தொழிலுக்கு ஏதாவது பொருள் காணா போச்சு, ஒரு வண்டி ஒன்று திருடு போயிடுச்சு, வீட்டுல இருந்த ஒரு பொருள் காணா போச்சு, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த காணா போன பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கறாரு. அது மாதிரி பயணம் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு வேலை ரீதியான பயணம், தொழில் ரீதியான பயணம், ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் குரு உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். ஏன்னா குரு உங்களோட ராசிக்கு லாபாதிபதி. லாபாதிபதியும் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு தான். அஷ்டமாதிபதியும் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு தான். ஆனா இப்ப அவரு தன வீட்டுல இருக்காரு. அப்படிங்கிறப்ப சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் கெட்டி மேளங்கட்டம் சுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த வகையில ஒரு நல்ல மாசம். பெருசா நீங்க ஆசை அப்படிங்கிறத வளர்த்துக்காம எது வந்தாலும் நடக்கட்டும், நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நிச்சய வெற்றி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க. 10 ரூபா காசு பணம் இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமையில அன்னதானம் அப்படிங்கறத செஞ்சுட்டு வாங்க. முருகப்பெருமான வணங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.